வணக்கம். பௌர்ணமி அன்னைக்கு சிவ வழிபாடு அப்படிங்கிறது செய்யறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம, உங்க குலதெய்வ வழிபாடை நீங்க தொடர்ச்சியா செய்யலாம். கிரிவலம் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் கிரிவலம் சுத்த முடியுமோ, அங்கெல்லாம் சுத்தி வரலாம். அப்போ பௌர்ணமி காலத்தில சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறனால, சந்திரன் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது சந்திரன் 6, 8, 12ல இருக்கிறவங்க, சந்திரன் நீசமானவங்க, இவங்கெல்லாம் பௌர்ணமி வழிபாடு, கிரிவலம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை அவர்களுக்கு கண்டிப்பாக பெற்றுத்தரும். அவங்க ஊர்லேயே கிரிவலம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. சிவ வழிபாடு, அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை கண்டிப்பாக தருவார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ சந்திரன் பாதிக்கப்பட்டவர்கள் பௌர்ணமி காலங்களில் கிரிவலம் வருவதுங்கிறது மிக நல்ல பலனை அவர்களுக்கு கட்டாயம் பெற்றுத்தரும். எனவே பௌர்ணமி வழிபாடு அனைவரும் மேற்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்துக்கு செல்லுங்கள்.